العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ففروا إلى الله إني لكم منه نذير مبين. وقال رسول الله صلى الله عليه وسلم إن الله يطلع على خلقه ليلة النصف من شعبان فيغفر الله عز وجل إلا لمشرك أو مشاحن. صدق الله وصدق رسوله النبي الكريم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோர் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாறு நடுவாறு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பரக்கத்தான ஒரு பாக்கியமான ஒரு இரவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். பேருக்கு ஏற்றாற் போல் இந்த இரவு என்பது ஒரு பரக்கத்தான ஒரு இரவு தான். லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு அடுத்து மகத்தான ஒரு இரவு என்று சொன்னால் மகத்தான இரவுகளில் ஒன்றுதான் இந்த பராகத்தினுடைய இரவு. ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவாக இருக்கக்கூடிய இந்த பராகத்தினுடைய இரவு. இந்த இரவுக்கு பராகத் என்று பெயர் வந்ததற்கு காரணம், பராகத் என்றால் அரபியிலே விடுதலை என்று பொருள். நரகத்திலிருந்து விடுதலை பெற்று தரக்கூடிய இரவு என்று பொருள். அதனால் இந்த இரவுக்கு லைலத்துல் பராஅ என்ற அரபியிலே பெயர் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அல்-குர்ஆனில் சொல்லுவான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். இந்த இரவில் தான் நிர்ணயம் செய்யப்பட்ட எல்லா விதிகளும் முடிவு செய்யப்படுகின்றன, மலக்குமாரிடத்திலே பிரித்து கொடுக்கப்படுகின்றன என்பதாக அல்லாஹ் அல்-குர்ஆனிலே சொல்லுவான். அன்பான பெருமக்களே, மகத்தான இரவுகளில் நீண்ட நேரம் பயான் என்பது அசல் நோக்கம் அல்ல. பயானுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த இரவினுடைய சிறப்பை, மகத்துவத்தை, கண்ணியத்தை விளக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதற்கு பிறகு நாம் செய்யக்கூடிய தனிப்பட்ட இபாதத்துகள் தான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு அடியான் இந்த இரவிலே அவனாக அவனுக்கு தேவையான அளவுக்கு, அவனால் முடிந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையிலே நல்லவர்கள் செய்கிறானோ அதுதான் இந்த இரவிலே கவனிக்கப்பட வேண்டிய விஷயத்தை தவிர வெறுமனே பயான் கேட்பதோ நாமெல்லாம் விளங்கி வைத்திருக்கிறோம். மகத்தான இரவுகளில் நாம் கழிக்கின்ற விதம் எப்படி என்று சொன்னால், ஒரு மணி நேரம் பயான் கேட்பது, அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் டீ குடிக்கக்கூடிய அந்த இடைவெளி, அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் திக்ரு மஜ்லிஸ், அதற்கு பிறகு துஆ, இதோடு இந்த இரவை கழிக்கக்கூடிய நம்முடைய வேலை முடிந்து விட்டது என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். மாறாக அதற்கு பிறகு நம் புறத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அமல்கள் தான் இந்த இரவிலே கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கம், அவர்களுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், நஃபிலான தொழுகைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல தொழுவதை விட வீட்டில் தான் அதிகமாக தொழுகிறார். சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை, இப்படிப்பட்ட உபரியான தொழுகைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை விட வீட்டில் அதிகமாக தொழுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லுவார்கள், உங்க வீட்டை கபிரிஸ்தான் மாதிரி ஆக்கிறார்கள். ஏன்?
உங்களுடைய வீடுகளை கபிரிஸ்தான் மாதிரி ஆக்காமல் இருக்கணும் என்று சொன்னால் உங்களுடைய வீடுகளில் குர்ஆன் ஓதுங்கள், நஃபிலான தொழுகைகளை தொழுகுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை வீட்டுக்கு போய்விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை மாறிடும். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் பள்ளிவாசல்ல இருந்தே உங்களால் எந்த அளவுக்கு தொழுக முடியுமோ, குர்ஆன் ஓத முடியுமோ, தனிப்பட்ட முறையிலே துஆ கேட்க முடியுமோ, எல்லா விஷயங்களையும் பள்ளிவாசலிலேயே செய்து முடித்து விடுங்கள். வீட்டுக்கு போய்விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய சூழ்நிலை மாறிவிடும், நம்முடைய எண்ணம் மாறிவிடும் என்பதன் காரணத்தினால் தான் நம்முடைய முன்னோர்கள் பள்ளிவாசலிலே தொழுகக்கூடிய ஒரு முறையை ஏற்படுத்தினார். எனவே தனிப்பட்ட முறையிலே அமல் செய்வதுதான் இந்த இரவிலே மிக முக்கியமான ஒரு விஷயம். அன்பான பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஷஅபான் மாதத்தை போன்று நீங்க எந்த மாசத்திலையும் இவ்வளவு அதிகமாக நோன்பு வைத்து நான் பார்த்ததில்லையே என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதம் ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் தான் அடியார்கள் எல்லோரும் பொதுபோக்காக கவனக்குறைவாக இருக்கிறார்கள். இந்த மாதத்தில் தான் அடியார்களுடைய அமல்கள், செயல்கேடுகள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றன. என்னுடைய செயல் ஏடுகள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது நான் நோன்பு வைத்த நிலையிலே என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுவதை நான் விரும்புகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபகூமு லைலஹா வஸூமு நஹாரஹா, இந்த இரவெல்லாம் நீங்கள் நின்று வணங்குங்கள், வஸூமு நஹாரஹா, பகல் முழுக்க நீங்கள் நோன்பு வையுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான பெருமக்களே, அடியார்களுடைய இயல்பு என்னவென்று சொன்னால் பாவம் செய்வது அடியார்களுடைய இயல்பு. ஆனால் பாவம் செய்ததற்கு பிறகு தௌபா செய்வது என்பது நல்லடியார்களுடைய இயல்பு. பாவம் எப்பொழுதெல்லாம் செய்கிறோமோ அந்த பாவத்தை செய்ததற்கு பிறகு உடனடியாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி விட வேண்டும். பாவ மன்னிப்பு தேடுவதை கூட நாம் தள்ளி போட்டு விடக்கூடாது. இதை கடைசியா செஞ்சுக்கலாம், கொஞ்ச காலம் கழித்து செய்து கொள்ளலாம், கொஞ்ச காலம் கழித்து செய்து கொள்ளலாம் என்பதாக தௌபாவை நாம் தள்ளி போட்டு விடக்கூடாது. நாம் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே உடனடியாக நாம் தௌபாவை செய்து விட வேண்டும். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் பாவம் செய்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி விழுகிறது. அவன் உடனடியாக தௌபா செய்து விட்டால், பாவ மன்னிப்பு தேடிவிட்டால் அந்த புள்ளி அவனுடைய உள்ளத்திலிருந்து அழிக்கப்பட்டு விடுகிறது. மாறாக அவன் தௌபா செய்யாமல் தொடர்ந்து அந்த பாவத்தை செய்து கொண்டே இருந்தான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தை ஹிதாயத் என்று சொல்லப்படக்கூடிய நேர்வழியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு உள்ளமாக ஆக்கி விடுவான். சில நபர்களை பார்க்கிறோம், அவர்களுக்கு நல்லுபதேசம் என்பது அவர்களுக்கு எட்டிக்காயாக கசக்கும். உபதேசம் செய்தால் அந்த உபதேசம் அவர்களுடைய உள்ளத்திலே பாயாது. காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய உள்ளம் முழுக்க முழுக்க பாவங்களால் நிரம்பிவிட்டது. எந்த உள்ளம் பாவங்களால் நிரம்பிவிட்டதோ அந்த உள்ளத்திலே நல்ல விஷயங்கள் என்பது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. இதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் 4 இடங்களில் அல்லாஹ் நமக்கு பதிவிட்டு காட்டுகிறான். முதலாவதாக அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுவான், ഖതமல்லாஹு அலா குலூபிஹி வ அலா சம்இஹி வ அலா அப்சாரிஹி கிஷாவத்து. அல்லாஹ் சில அடியார்களுடைய உள்ளங்களிலே முத்திரையிட்டு விடுகிறார். ഖതமல்லாஹு அலா குலூபிஹி, அவர்களுடைய உள்ளங்களின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகிறார். வ அலா அப்சாரிஹி, அவர்களுடைய பார்வைகளின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகிறார். ഖതமல்லாஹு அலா குலூபிஹி வ அலா அப்சாரிஹி, அவர்களுடைய பார்வைகளின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகிறான் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான். ஒரு லெட்டர் அது சீல் வைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் மறுபடியும் அந்த கடிதத்திற்குள் வேறு எந்த விஷயத்தையும் எழுத முடியாது. ஒரு பாட்டில் சீல் வைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த பாட்டிலை மறுபடியும் திறந்துட்டோம் சொன்னால் அது மறுபடியும் விற்பனைக்காகாத பொருள். இதுதான் உலகத்தினுடைய நடைமுறை. அதே போல்தான் நம்முடைய உள்ளம் பாவங்களால் நிரம்பிவிட்டது என்று சொன்னால்
இந்த உள்ளத்திலே அல்லாஹ் ரசூலுடைய போதனைகள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இறங்காது. அதனால தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவத்துன், சில அடியார்களுடைய உள்ளங்களின் மீதும் அவர்களுடைய பார்வையின் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான். இன்னொரு இடத்தில் உலாயிகல்லதீன தபஅல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா அப்சாரிஹிம், அல்லாஹ் சில அடியார்களுடைய உள்ளங்களின் மீதும் அவர்களுடைய பார்வைகளின் மீதும் அச்சு பதித்து விட்டான் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான். ஒரு நாணயத்திலே அச்சு பதியப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த நாணயத்தை மாற்ற முடியாது. அது உலகத்தினுடைய நடைமுறை. அதே போல உள்ளத்திலே அல்லாஹ் அச்சு பதிய வைத்து விட்டான் என்று சொன்னால் பாவத்தினுடைய கரைகள் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதித்து விட்டது என்று சொன்னால் நல்ல விஷயங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஏறாது. அதே போல அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுவான், வமை யுரித் ஐ யுதில்லஹு யஜஅல் ஸத்ரஹு ضيقا حرجا, அல்லாஹ் ஒரு அடியானை வழிகெடுக்க நாடிவிட்டால் அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் அவ்வளவு இறுக்கமாக ஆக்கி விடுகிறார். அந்த மனிதனுக்கு உதாரணம் என்ன உதாரணம் என்று சொன்னால், வானத்திலே ஏறி நின்ற ஒருத்தனுக்கு உதாரணம். வான வெளியை விட்டு நாம் உயர பறந்தோம் என்று சொன்னால், வளிமண்டலத்தை விட்டு நாம் உயரை பறந்தோம் என்று சொன்னால் நம்முடைய இதயம் மூச்சு காட்டிற்காக இயங்கும். அறிவியனுடைய உண்மை, நம்முடைய இதயம் மூச்சு காட்டிற்காக இயங்கும். அதே போல பாவம் செய்யக்கூடிய அடியான் அளவுக்கு அதிகமாக பாவங்கள் செய்கின்ற பொழுது அவனுடைய உள்ளம் ஒரு விதமான இறுக்கத்தை அடைந்து விடும் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான். நான்காவதாக கல்லா பல் ரான அலா குலூபிஹிம், அல்லாஹ் அவர்களுடைய இதயத்தை அல்லாஹ் துருப்பிடிக்க செய்து விட்டான் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான். நம்மிடம் யோசிக்க வேண்டும். இரும்பு துருப்பிடிக்கும், இரும்பின் மீது தண்ணீர் பட்டால் இரும்பு துருப்பிடிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் உள்ளம் துருப்பிடிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் நம்ம எல்லாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய அளவுக்கு அதிகமான பாவங்கள் நம்முடைய உள்ளத்தை துருப்பிடிக்க செய்துவிடும். அன்பான பெருமக்களே, எனவே வாய்ப்புகள், இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே அதிகமாக தௌபாக்கள், அதிகமாக இஸ்திக்ஃபார்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் யோசிக்க வேண்டும். பாவமே செய்யாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வலிக்க அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு நமக்கு 2 ரக்காத் தொழுவதற்கு முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கால் பாதம் நீங்கும் அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்திருக்கிறார்கள். பாவமே செய்யாத நபி, பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட நபி, பாவத்துடைய சிந்தனைகள் கூட ஏற்படாத நபி, காலம் முழுக்க கால் வலிக்கும் அளவுக்கு அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய நிலைமையை நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய கண்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எவ்வளவு, நம்முடைய நாவுகள் செய்யக்கூடிய பாவங்கள் எவ்வளவு, நம்முடைய கரங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எவ்வளவு, அதையெல்லாம் காட்டிலும் இன்றைக்கு நம்முடைய விரல் நுனிகள் செய்யக்கூடிய பாவங்கள் எவ்வளவு. இன்றைக்கு நவீன காலங்களிலேயே நம்முடைய நாவுகள் செய்யக்கூடிய பாவங்களை விட நம்முடைய விரல் நுனிகள் செய்யக்கூடிய பாவங்கள் ஏராளம். அடுத்தவர்களை குறித்து அவர்களுடைய ரகசியங்களை சர்வசாதாரணமாக சமூக வலைதளங்களில் கேட்டதையெல்லாம் வைத்து ஏதோ ஒன்றை சமூக வலைதளங்களில் பரப்பிவிடுவர் என்றும் அல்லவா. அப்படிப்பட்ட நம்முடைய விரல் நுனிகள் செய்யக்கூடிய பாவங்கள் இன்றைக்கு ஏறாது. அந்த பாவங்களுக்கெல்லாம் இது போன்ற புனிதமான இரவுகளில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்காக ஒரு பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ்வை ஏமாத்துறது மாதிரி தௌபா செய்வது அல்லாஹ் அதனுடைய நோக்கம் அல்ல. அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ஏமாறுபவன் அல்ல. எனவே நம்முடைய பாவ மன்னிப்பு என்பது களப்பற்றதாக, பரிசுத்தமானதாக, தூய்மையானதாக நம்முடைய பாவ மன்னிப்பு இருக்க வேண்டுமே தவிர ஒரு பாவத்தை செய்துவிட்டு தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சிடுவாங்கிற அந்த ஏதோ ஒரு நப்பாசையில வேடிக்கைக்கு ஒரு கதை சொல்லுவார்கள். பாதிரி மாடத்திலே ஒரு மனிதன் போய் பாவ மன்னிப்பு கூண்டிலே நின்று பாவ மன்னிப்பு கேட்கிறார். கிறிஸ்துவரிடத்திலே ஒரு பழக்கம் இருக்கும். ஏதாவது ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் அவர்களுடைய ஆலயத்திற்கு சென்று பாவ மன்னிப்பு கூண்டு என்று ஒன்று இருக்கும். அதுக்குள்ள போய் நின்றுக்கணும். அதனுடைய அந்த பாதிரியார் பாவ மன்னிப்பு கொடுப்பார். இது போல அந்த பாதிரியார் பாவ மன்னிப்பு கொடுக்கிறார். பாவ மன்னிப்புக்கு என்று ஒரு சீட்டு 200 ரூபா அப்படின்னு சொன்னவனே எல்லா மனிதர்களும் அந்த ஒரு சீட்டை வாங்கி அந்த பாதிரியார்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு வாங்கிட்டு போயிடுறார். ஒரு மனிதர் 2 பாவ மன்னிப்பு சீட்டு வாங்குறார். 400 ரூபா கொடுத்து 2 பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கிட்டார்.
வாங்கிட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுறார். ராத்திரி நேரம் பாதிரியார் இரவிலே வருகின்ற பொழுது எந்த மனிதர் 2 பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கினாரோ குறுக்க வராரு கத்தியோட. அந்த பாதிரியார் சொல்றாரு, உன்னுடைய வேலை எங்கிட்டயே காக்கிறேன், நான் தான் ஊருக்கே பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய பாதிரியார், எங்கிட்டயே உன் வேலையை காக்கிறேன்னு சொன்னவனே. அந்த மனிதர் சொன்னார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் 2 பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கி வச்சேன். எதுக்கு தெரியுமா? ஒண்ணு, உங்களைய மிரட்டி உங்கள்கிட்ட வச்சிருக்கிற காசை எல்லாம் கொடுக்கறதுக்காக ஒரு பாவ மன்னிப்பு. நீங்க அதே மாதிரி நாளைக்கு மறுபடியும் சர்ச்சுக்கு வருவீங்க, வந்த உடனே இன்னைக்கு வாங்கி வச்சிருக்கிற பாவ மன்னிப்பு சீட்டை நாளைக்கு உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டு நேற்று செஞ்ச பாவத்துக்காக நாளைக்கு உங்கள்கிட்ட நான் என்ன செஞ்சுக்கிறேன், வந்து பாவ மன்னிப்பு தேடிக்கிறேன், இப்ப உங்க கையில் இருக்கிற எல்லா பணத்தையும் எங்கிட்ட கொடுத்துட்டு நீங்க போயிருங்க என்பதாக வேடிக்கைக்கு ஒரு கதை சொல்லுவார். எனவே அன்பான பெருமக்களே, மற்ற மதங்களை போன்று பாவ மன்னிப்பை நாம் அடியாரிடத்திலே கேட்டு பெற முடியாது. அவர்களுக்கு நாம் பாவம் செய்திருந்தால், அவர்களுக்கு நாம் அநியாயம் செய்திருந்தால் வேண்டுமானால் அவர்களுடைய பாவ மன்னிப்பை பெறலாம். அல்லாஹ்விற்கு நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே தான் பாவ மன்னிப்பு தேட முடியும். எனவே நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் கலப்பற்ற முறையிலே, பரிசுத்தமான முறையிலே, இஹ்லாஸோடு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தௌபா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், நாம் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏராளம். முதலாவது, பாவங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் முதலாவது நம்முடைய சிந்தனை மழுங்குதல். நம்முடைய சிந்தனை மழுங்க ஆரம்பித்து விடும். எந்த மனிதன் அதிகமாக பாவம் செய்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்கக்கூடிய திறனை அல்லாஹ் இடத்திலிருந்து எடுத்து விடுவார். சில நபர்களுக்கு சரியான முடிவெடுக்க தெரியாது. காரணம், அவருடைய பாவங்கள் அதிகமாக செய்யக்கூடிய காரணம். எனவே பாவம் செய்வதனால் நம்முடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் சிந்தனை மழுங்க செய்து விடுவான், அறிவை மழுங்க செய்து விடுவான். இரண்டாவது, ஷைத்தானுடைய தூண்டுதல் அதிகரிக்கும். அதிகமாக பாவங்கள் செய்கின்ற பொழுது ஷைத்தானுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும். நம்மெல்லாம் யோசிக்க வேண்டும், நம்மோடு எப்பொழுதும் சதா சர்வகாலம் நம்மை பாதுகாக்கக்கூடிய மலக்குகள் நம்மோடு இருப்பாங்க. என்றைக்கு அடியார் பாவம் செய்கிறானோ அப்பொழுது அவரை விட்டும் அந்த மலக்குமார்கள் போயிடுவாங்க. மலக்குமார்களுடைய பாதுகாப்பு அரணும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அரணும் இல்லை என்று சொன்னால் ஷைத்தான் அவனோடு நெருக்கமாக ஆகிவிடுவான். அவனுடைய உள்ளத்திலே அதிகமான பாவத்தினுடைய எண்ணங்களை அந்த ஷைத்தான் அவனுடைய உள்ளத்திலே போடுவான். மனிதர் அதிகமாக தவறை செய்யக்கூடியவனாக ஆகிவிடுவான். இது பாவத்தினுடைய பாதிப்புகளில் இரண்டாவது. மூன்றாவது, இபாதத்துகள் சுமையாக மாறிவிடும். பாவம் செய்யக்கூடிய அடியார்களுக்கு இபாதத்துகள் என்பது பாரமாக இருக்கும். முனாஃபிக்குகளுடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, இதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, அந்த முனாஃபிக்குகளின் தொழுகையில் நின்றால் அவர்கள் சோம்பேறிகளாக நிற்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்முடைய தொழுகைகளும் கூட நிறைய நபர்களுடைய தொழுகை எப்படித்தான் இருக்கிறது. பாவிகளுக்கு இபாதத்துகள் செய்வதற்கு அவ்வளவு கடினமாக இருக்கும், அவ்வளவு கடினமானதாக இருக்கும். இபாதத்துகள் செய்வது பாவிகளுக்கு கடினமாக ஆகிவிடும். அன்பான பெருமக்களே, நம்மிடம் யோசிக்க வேண்டும். சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவ்வளவு இபாதத்துகளின் மீது ஆர்வமாக இருந்தார்கள், தொழுகையிலே சஹாபாக்கள் இந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தார்கள். நம்முடைய தொழுகையும் அவர்களுடைய தொழுகையும் ஒப்பிட்டு பார்த்தால் மலைக்கும் மழுவுக்கும் உள்ள வித்தியாசம் நம்முடைய தொழுகைக்கும் அவர்களுடைய தொழுகை. அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு தடவை ஈட்டி அம்பு உள்ள பாய்ந்தது, உடலிலே அம்பு பாய்ந்து விடுகிறது. அலி ரலியல்லாஹு அவர்களிடத்திலே சஹாபாக்கள் அம்பை வெளியே எடுக்கிறோம்னு சொன்னவனே அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் தொழுகையில தக்பீர் கட்டி நின்றேன், அதற்கு பிறகு என்னுடைய உடம்பிலிருந்து அம்பை எடுங்கன்னு சொன்னவனே அலி ரலியல்லாஹு அவர்கள் தக்பீர் கட்டி தொழுகைக்காக இருக்கிறார்கள். சஹாபாக்கள் அந்த அம்பை எடுத்துறான். தொழுகை முடிச்ச உடனே அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, சஹாபாக்கள் உங்களுக்கு வலிக்கவே இல்லையான்னு கேட்கும்போது, தொழுகையினுடைய இன்பம் என்னுடைய வலியை மறைத்து விட்டது என்பதாக அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க. நம்முடைய தொழுகை ஏதோ ஒரு கொசு கடித்து விட்டது என்று சொன்னால், நம்முடைய சிந்தனை மாறி விடுகிறது என்று சொன்னால், நம்முடைய தொழுகையினுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, பரவான தொழுகைகள் தொழுவதற்கு கூட இன்றைக்கு நமக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. அதுவும்
குளிரான நேரத்திலே ஃபஜ்ருக்கு வரக்கூடிய தொழுகைகளுடைய நிலைமை அவ்வளவு மோசம். ஒரு சப்பு வர்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், மீறி 2 சப்பு வந்துருச்சுன்னா பேராச்சரியம். தொழுகையினுடைய நிலை அவ்வளவு குறைவாக இருக்கும். ரமலானுடைய நோன்பு ஃபர்து என்று தெரிந்ததே விடக்கூடிய முஸ்லிம்கள் ஏராளம் என்றது. அல்ல ஏதோ ஒரு சலுகை கொடுத்துட்டாங்கிறதுக்காக நோயாளியாக இருந்தால் நோன்பை விட்டுவிடலாம், அதற்கு பகரமாக 60 மிஸ்கின்களுக்கு உணவு கொடுத்து விட வேண்டும் என்ற ஒரு சலுகை கொடுத்திருக்கிறார் என்ற காரணத்தினால் நோன்பு வைக்க முடிந்தும் எத்தனையோ நபர்கள் அற்ப காரணங்களை காட்டி ஃபர்தான நோன்பை விடக்கூடிய முஸ்லிம்கள் இன்றைக்கு ஏராளம். ஃபர்தான தொழுகைகளை விடக்கூடிய முஸ்லிம்கள், ஃபர்தான நோன்பை விடக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் இது போன்ற பரக்கத்தான இரவிலே இபாதத்தை செய்யக்கூடிய முஸ்லிம்களை நம்மளாம் விரல் விட்டு எண்ணி விட முடியும். அன்பான பெருமக்களே, இதெல்லாம் இப்படிப்பட்ட இரவு என்பது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவிலே அதிகமாக செய்தது துஆ. துஆ தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினுடைய ஆயுதம், இந்த உம்மத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி எதற்கு இருக்குது என்று சொன்னால் துஆ. இன்னைக்கு அந்த துஆவிலேயும் இன்றைக்கு நம்முடைய உம்மத்து ஆக பலகீனம். என்னைக்கு கூட்டு துஆ கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அன்னைக்கே தனிப்பட்ட முறையில் கேட்கக்கூடிய துஆவும் குறைஞ்சு போச்சு. எதற்கெடுத்தாலும் ஆதாரம் கேட்கக்கூடிய நபர்கள் உருவானதற்கு பிறகு ஃபர்து தொழுகைக்கு பின்னாடி துஆ கேட்பது கூடுமா கூடாதா, கூட்டு துஆ கூடுமா கூடாதா, இதையெல்லாம் கூடுமா கூடாதா என்று கேட்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே தனிப்பட்ட இபாதத்துகள் செய்வதும் கூட குறைஞ்சு போயிடுச்சு. தொழுது முடிச்சு உடனே வெளியே போகிறதுக்கு தான் நினைக்கிறேனே தவிர கொஞ்ச நேரம் நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, எத்தனையோ கஷ்டப்படுகின்ற நம்முடைய சகோதர முஸ்லிம்களுக்காக துஆ செய்யக்கூடிய முஸ்லிம்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். சுய தேவைக்காக அல்லாட்ட துஆ எவ்வளவோ துஆ கேட்கிறோம், எனக்கு அதை கூடுறாங்களா இதை கூடுறாங்களா எவ்வளவோ துஆ கேட்கிறோம். ஆனால் பாதிக்கப்படக்கூடிய எங்கோ ஒரு மூலையிலே பாதிக்கப்படக்கூடிய நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களுக்கு நாம் துஆ செய்கிறோமா என்பதை நாம் எல்லாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே தொழுகிறதுக்கு அனுமதி கேட்கிறாங்க. முதலில் சொன்னாங்க பராத்தினுடைய இரவிலே ஆயிஷா அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகுவதற்கு அனுமதி கேட்கிறார். மனைவி இடத்தில் இபாதத்து செய்வதற்கு கூட அனுமதி கேட்கணும். எத்தனையோ விஷயத்துக்கு அனுமதி கேட்க, எல்லாத்துக்குமே வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சா துஆ கேட்கறது கூட உள்ள இருந்து தான் சத்தம் வரணும். துஆ கேட்கலாமா, வெளியிருந்து கேட்டு உள்ள துஆ செய்யணும்னு சொன்னாதான் வெளியே துஆ கேட்கணும். இப்படி எல்லா விஷயத்திற்கும் மனைவியினுடைய அனுமதியை கேட்கக்கூடிய நாம் இபாதத்துகள் செய்வதற்கு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா மாட்ட அனுமதி கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். மிக நீளமான தொழுகை, மிக நீளமான கியாம், மிக நீளமான ருக்கு, மிக நீளமான சஜ்தா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சேர்ந்து தொழுகிறார்கள். சஜ்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேரம் இருக்கிறாங்க. பின்னாடி இருந்த ஆயிஷா அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவேளை வஃபாத் ஆயிட்டாங்களோ, நஊது பில்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவேளை வஃபாத் ஆகிவிட்டார்களோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருவரல லேசா சுரண்டி விட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசா கால அசைச்சான். அப்பதான் என் உள்ளத்துல ஒரு நிம்மதி வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆக உயிரோட தான் இருக்கிறாங்க, தொழுதுகிட்டு இருக்கிறாங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவிலே அதிகமாக செய்தது துஆ. துஆவு முக்குல் இபாதா. துஆ என்பது வணக்கங்களுடைய மூளை. துஆ என்பது நம்முடைய பலா முசீபத்துகளை தடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. கெட்ட மூத்தையும் தடுக்கக்கூடிய சக்தி நம்முடைய துஆவுக்கு இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு தகுதியுள்ள துஆவா நாம் யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய உள்ள போகக்கூடிய சரக்கு ஹலாலா இருந்துச்சுன்னா நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். உள்ள போறது ஹராமா இருந்துச்சுன்னா நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே ஹலாலான உணவும் ஹலாலான சம்பாத்தியம் இருக்க
இருக்க வேண்டும் நம்முடைய துஆக்கள் கபூலாகுவதற்கு. எனவே அன்பான பெருமக்களே, இந்த இரவுகளில் இது போன்ற இரவுகளில் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இபாதத்துகள் செய்வதை சோம்பேறியாக ஆக்கும் பாவங்கள். இமாம் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் இரவிலே எழுந்து ஒரு 2 ரக்காத்து தொழ முடியலன்னு சொன்னா அவன் பகலெல்லாம் செய்த பாவங்கள் அவனை தடுக்கின்றன. இரவுல 2 ரக்காத்து எழுந்து தொழுகிறது, இரவுல 2 ரக்காத்து தொழுகிறதை பகலெல்லாம் செய்யக்கூடிய பாவங்கள் தடுக்கிறது என்று சொன்னா இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்வளவு பாவங்களை செய்கிறோம். அந்த செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறோமா என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, பாவத்தினுடைய பாதிப்பு தீராத கவலையை நமக்கு கொடுக்கும். சில நபர்களை பார்ப்போம், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று இழந்த மாதிரியே இருப்பான். அவர்களுடைய முகத்தில் எப்ப பார்த்தாலும் ஒரு கவலை இருக்கும். ஏதோ ஒன்றை இழந்தது போன்று அவர்களுடைய உள்ளம் இறுக்கமாக இருக்கும். காரணம் அவர்கள் செய்த பாவங்கள். நம்ம எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், யாருமே நம்முடைய பார்க்கல, யாருக்குமே தெரியாம தப்பு செய்யறோம் நாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நாம் எல்லாம் மறந்து விடுவோம். எனவே அன்பான பெருமக்களே, பாவங்கள் அதிகமாக செய்கின்ற பொழுது ஒரு விதமான இறுக்கத்தை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி விடுவான். எனவே எவ்வளவு நேரம் இருந்தாலும் அந்த நேரம் நமக்கு பத்தாது. சில பேர் சொல்லுவான், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்யறேன், ஆனா ஒரு வேலை என்னால் உருப்படியா செய்ய முடிய மாட்டேங்குது, நேரத்துல பரக்கத் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை பார்த்திருப்போம். காரணம் அவர்களுடைய பாவங்கள். இபாதத்துகள் செய்வதை விட்டும் பாவங்கள் தடுத்து விடும். நம்முடைய நேரத்தினுடைய பரக்கத்தை பாவங்கள் எடுத்து விடும். ஒரு காலம் இருந்து நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஒரு தொழுகையில ஒரு குர்ஆன் ஓதிய சஹாபாக்கள் ஏராளம். ஒரு இரவினுடைய ஒரு சிறு பகுதியிலே குர்ஆன் முழுக்க ஓதி இருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் ஓதுவாங்க. இன்னைக்கு நம்மால ஒரு ரமலான்ல 30 நாள்ல ஒரு குர்ஆன் நம்மளால ஓத முடியல. காரணம், நம்முடைய நேரங்களில் பரக்கத் இல்லை. உலகத்தினுடைய சிந்தனைகள் சதா சர்வகாலமும் நம்முடைய உள்ளத்திலே உலகத்தினுடைய சிந்தனைகள் தான் அதிகம். பணம் சம்பாதிக்கணும், உலகத்தினுடைய மோகம் அதிகமாகிவிட்டதின் காரணத்தினால் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் ஒரு நோக்கம் தான் எனக்கு அதிகமாக இருக்கு. போதுங்கிற மனம் நம்மள்கிட்ட இல்லை. எத்தனையோ பெரும் பணக்காரர்கள் அவ்வளவு பணம் இருந்து அவங்களுக்கு பணம் பத்த மாட்டேங்குது. ஏதோ தவறான வழியிலே இன்னும் அதிகமாக பணத்தை சம்பாதித்து எங்கோ இடத்திலே மாட்டிக்கொண்டு நல்ல நல்ல உயர்ந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் கூட கடைசியிலே தரம் தெரியாதவர்களாக இருக்கின்ற இடம் தெரியாதவர்களாக மாறிப்போன அழிந்த வரலாறுகள்லாம் நமக்கு தெரியும். எனவே அன்பான பெருமக்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது. நாளை மறுமையினுடைய வாழ்க்கை தான் சிறந்தது, உறுதியானது என்ற இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வந்து பாவத்தினுடைய சிந்தனைகளை விட்டுவிட்டு இபாதத்துகள் செய்யக்கூடிய பக்குவத்தை நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்கள், மிக முக்கியமான பாவத்தினுடைய பாதிப்பு நம்முடைய மரண நேரத்தின் பொழுது களிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எடுத்துருவான். பாவிகளுக்கு அல்லாஹ் சகராத்தினுடைய நேரத்திலே களிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தை அவனுக்கு எடுத்து விடுவான். எத்தனையோ நபர்களை பார்த்திருப்போம், கடைசி நேரத்தில் களிமா சொல்லாமல் மௌத்தாகின எத்தனையோ நபர்களை பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. கடைசி நேரத்திலே களிமா சொல்லி மௌத்தாகக்கூடிய நசீபை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அன்பான பெருமக்களை, பாவத்தினுடைய விளைவு கடைசி நேரத்திலே சகராத்தினுடைய நேரத்திலே களிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் பாவிகளுக்கு தடுத்து விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கபரினுடைய நெருக்கம், பாவிகள் பாவம் செய்யக்கூடிய பாவிகளுக்கு கபருடைய நெருக்கம், கபருடைய அவ்வளவு நெருக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாவம் செய்யக்கூடிய பாவிகளுக்கு அல்லாஹ் கபருடைய எந்த அளவுக்கு நெருக்கத்தை கொடுப்பான் என்று சொன்னால் அவனுடைய 2 விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று நொறுங்குகின்ற அளவுக்கு பாவிகளுடைய கபரு அந்த அளவுக்கு இறுக்கமாக இருக்கும், நெருக்கமாக இருக்கும். அதுக்கு நேர் மாற்றம்
நன்மைகள் செய்யக்கூடியவர்களுக்கு கபர் அவ்வளவு விசாலமானதாக இருக்கும். எனவே அன்பான பெருமக்களை, பாவங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு பாவத்துடைய பிரதிபலிப்பு நிச்சயமாக அது மோசமானதாகத்தான் இருக்கும். நம்முடைய கபறுகளிலே நெருக்கத்தை ஏற்படுத்தும். அன்பான பெருமக்களை, எனவே அல்லாஹ்விடத்தில் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் புண்ணியவான்கள். அல்லாஹ்விடத்தில் தான் செய்த பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் புண்ணியவான்கள். இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் மிகப்பெரிய ஒரு இறைநேசர். சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் நைட்டு தூங்கும்போது ஒரு கனவு காண்கிறார். தூங்கிட்டு இருக்கிறார் ஒரு கனவு. இறைநேசர், மிகப்பெரிய இறைநேசர். அந்த சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தூக்கத்தில் ஒரு கனவு காண்றாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் மூத்தாயிட்டார். அல்லாஹ் அசரீரியாக சொல்லுகிறான், சுஃபியான் சௌரி அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்காக நீங்க ஜனாசா தொழுக வைங்க. திடுக்கிட்டு எந்திரிக்கிறாங்க சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பக்கத்து வீட்டுக்காரன் மிகப்பெரிய ஒரு ஆபிதோ இறைநேசரோ அல்ல, ஒடாக்குடிய காலமெல்லாம் சதா சர்வகாலமும் தண்ணியிலே இருந்தவர். மீனா இல்ல வேறையா, 24 மணி நேரமும் தண்ணிக்குள்ளரையே நீந்தனவர். மூத்தாகி விட்டார். அல்லாஹ் தொழுது வைக்க சொல்லிட்டானே, தன்னுடைய மனைவி அனுப்பிச்சு விடுறான். பக்கத்து வீட்டுக்கு போய் மூத்தா போன அந்த அடியானுடைய மனைவிகிட்ட போய் லேசா நீ விசாரி, அவர் என்ன அமல் செஞ்சாரு மட்டும் விசாரிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். அவர்களுடைய மனைவி அந்த பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவிகிட்ட போய் லேசா கேட்கலாம், என்ன அமல் செஞ்சார் உங்க வீட்டுக்காரர் அப்படின்னு கேட்டோடனே அந்த அம்மா சொன்னாங்க, எதுவுமே செய்யலை. மொத்தா போகிறதுக்கு முன்னாடி அவர் வாய் பக்கத்தில் போய் என் காலை வச்சு கேட்டேன், ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே இருந்தார். கடைசியில் அவர் கண்ணது தண்ணியாக தாரையாக தண்ணி வந்துச்சு அப்படின்னோடனே அந்த அம்மா மறுபடியும் திரும்பி அழுத்தி கேட்குறேன், என்ன சொன்னாங்க, நல்லா கேட்டீங்களா அப்படின்னு கேட்டோடனே இந்த அம்மா சொன்னாங்க, ஒன்றுமெல்லாம் கேட்கல, யாரெல்லாம் நான் சதா சர்வகாலமும் பாவத்தையே செஞ்சுட்டேன். இந்த உலகமும் எனக்கு பிரயோஜனம் தரவில்லை, நாளை மறுமையும் எனக்கு பிரயோஜனம் தர மாதிரி தெரியல. எனவே ரப்பே ரஹ்மானே, நீ எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருன்னு சொல்லி சகலாத்துடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ் அழுது தௌபா செஞ்சார். அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டான். யாரை வைத்து ஜனாசா தொழுகை தொழக்கூடிய வாக்கியத்தை கொடுத்தான் என்று சொன்னால், அந்த காலகட்டத்திலே மிகச்சிறந்த இறைநேசராக இருந்த இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அந்த பாதியான பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஜனாசா தொழுக வச்சான். எனவே அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ஒரு அடியானுடைய செயலை எந்த செயலை வைத்து அவனை மன்னிப்பான் என்பது நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு சிறிய செயலை வைத்து அல்லாஹ் மன்னிப்பதற்கு போதுமானது. நாமெல்லாம் சிறிய விஷயம்தானே என்று சில்லறைத்தனமாக நினைத்து விடக்கூடாது. சில நபர்கள் நாமெல்லாம் நினைத்து கொண்டிருப்போம், நான் மது குடிக்கல, நான் விபச்சாரம் செய்யல, நான் ஏதோ தவறான வியாபாரம் பண்ணல, அதனால அல்லாஹ் எப்படியாவது என்னை மன்னிச்சிடுவான் அப்படிங்கிற ஒரு மேல் எண்ணம் நம்மிடத்தில் இயற்கையாக இருப்பது ஒண்ணுதான். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அடுத்தவங்களை பற்றி கேலி பேசியிருப்போம், கிண்டல் பண்ணியிருப்போம், பொய் பேசியிருப்போம். அதெல்லாம் நமக்கு பாவமாகவே தெரியாது. ஏன்னா அதெல்லாம் சின்னது. சின்ன சின்ன விஷயங்களை நாம் சில்லறைத்தனமாக நினைத்து விடக்கூடாது. சின்ன விஷயங்கள் தான் நாளை நம்மை படுகொலியில் தள்ளுவதற்கு போதுமானது. எனவே அடுத்தவர்களை பற்றி சாதாரணமான முறையில் கேலி செய்வது கூட பெரும்பாவம் தான். எனவே சின்ன விஷயங்களை சாதாரணமாக கருதுவது அது கடைசியில் பெரும்பாவத்துக்கு வழிவகுக்கும். பொய்தான அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா பொய் பேச ஆரம்பிச்சோம்னா அது கடைசியில கொண்டு போய் பெரும்பாவத்துல விட்டுரு. அடியாவுடைய உள்ளம் அப்படி மாறிடும். பொய்தான அடுத்தவனை பற்றி கேள்வி பேசி அதுவே ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி, ஒரு மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்காயிடுச்சு. இன்னைக்கு டிவியில் முழுக்க அடுத்தவனை பற்றி கழுவி குடிக்கிறதா இன்றைக்கு டிவியினுடைய வேலை. கேட்டால் சும்மா ஒரு ஜாலிக்கு கேள்வி, ஒருத்தருடைய குறையை வைத்து, அவருடைய அங்க குறைகளை வைத்து, அவருடைய நடைமுறையை வைத்து அவரை கேலி பண்ணுவது, உருவ கேலி பண்ணுவது, இதுவெல்லாம் சாதாரணம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சாதாரணம் என்று நினைப்பதுதான் நம்மை அழிவிலே தள்ளக்கூடிய விஷயம். எனவே அற்பமான
சிறிய பாவங்களை லேசாக கருதுவது கூட நம்மை பெரும் பாவத்தில் ஆழ்த்திவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே ஒரு மனிதன் தௌபா கேட்கின்ற பொழுது, பாவ மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி வேறு யாரும் மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க. நாம தப்பு செஞ்சது ஆனா நாம தௌபா செஞ்சா நாம மகிழ்ச்சி அடையணும். ஆனா அல்லாஹ் மகிழ்ச்சி அடையலாம். நீ அடியா தப்பு செஞ்சு நீங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்க. எவ்வளவு உயர்ந்த பண்பாளன் அல்லாஹ். நாம் அடுத்தவர்களுக்கு ஒரு தவறு செய்து விட்டால் தவறு செய்யப்பட்டவர்களிடத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேட, நாம் முழுமையா மன்னிப்பாங்களாங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இதை உள்ள கொஞ்சம் வச்சிருக்கலாம், பேலன்ஸ் மறுமையில வச்சு வாங்கிக்கிறேன், இப்ப லேசா மன்னிச்சறேன், பாதி மன்னிச்சறேன், பாதி மறுமையில வாங்கிக்கிறேன் நினைப்போம். ஆனால் அல்லாஹ் தவறு செய்யக்கூடிய மனிதன் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ்வை விட சந்தோஷப்படுபவர் வேறு யாரும் கிடையாது. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இது போன்ற இரவுகளில் யாரெல்லாம் இந்த இரவிலே இடத்திலே பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். அல்லாஹ் முஸ்தர்ஸிகுன், யாரெல்லாம் இடத்தில் ரிஸ்க் தேடுபவர்கள் உண்டா ஃபஹர்ஸுகஹு, அவர்களுக்கு நான் விஸ்தீர்ணம் அளிக்கிறேன், ரிஸ்கில் அபிவிருத்தி தருகிறேன். அலா முஹ்தனன், யாரெல்லாம் பலா முசீபத்துகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்களா அவர்களுக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன் என்பதாக அல்லாஹ் இந்த இரவிலே, இது போன்ற இரவுகளிலே அல்லாஹ் முதல் வானத்திலே வந்து அல்லாஹ் நம்மள்கிட்ட கேட்கிறான். ஆனா நாம் அல்லாஹ்ட்ட கேட்கறது நமக்கு முடிய மாட்டேங்குது. எப்படா முடியும், முடிஞ்ச உடனே போய் தூங்கணும்னு தான் நினைக்கிறேனே தவிர கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு நமக்கு நேரம் வர மாட்டேங்குது. இனியும் சேர்த்தி கொள்ளுது அன்பான பெருமக்களே, அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு நமக்கு ஆசை வர வேண்டும். துஆ செய்யறதுக்கு கூட அல்லாஹ்வுடைய நசீபு வேண்டும். துஆ செய்யறதுக்கு கூட அல்லாஹ்வுடைய நசீபு வேண்டும். அல்லாஹ் நாடனா தான் அல்லாஹ்ட்ட நாம துஆ கேட்க முடியும். அன்பான பெருமக்கள், எனவே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு இரவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். எனவே இது போன்ற இரவுகளிலே அல்லாஹ்விடத்தில் நாம் நம்முடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவத்தினுடைய பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, இதையெல்லாம் சிறு பாவங்களை லேசாக கருதுவது என்று சொல்ல மாட்டோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியிலே போகிறார்கள். போகின்ற பொழுது 2 கபர், இதெல்லாம் தெரிந்த சம்பவம் தான். 2 கபர்கள் இருக்கிறது. இந்த 2 கபரில் வேதனை செய்யப்படுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த 2 கபரில் ஒரு கபரில் ஒரு மனிதர் வேதனை செய்யப்படுவதற்கு உண்டான காரணம் சிறுநீர் கழித்து விட்டு அதை சரியாக சுத்தம் செய்யாது. சுத்தம் செஞ்சாலும் சரியாக சுத்தம் செய்யும். இன்னைக்கு சின்ன விஷயம் தானே நினைச்சு செய்யக்கூடிய சிறிய தவறுகள் நம்மை பெரும்பாவத்தில் அழிவிலே சேர்த்து விடும் என்பதற்கு உண்டான படிப்பினை இது. ஒரு அடியான் சிறுநீரை சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்திலும் கூட அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது என்பதற்கு உண்டான உதாரணம். அந்த அடியான் வேதனை செய்யப்படுவதற்கு உண்டான காரணம் அவன் சிறுநீரை சரியாக சுத்தம் செய்யவில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பான பெருமக்களை, வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பாவங்கள் செய்த உடனேயே அவனிடத்திலே தௌபா செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. பாவம் செய்வது என்பது மனிதர்களுடைய இயல்பு, தௌபா செய்வது என்பது நல்லடியார்களுடைய இயல்பு. அப்படிப்பட்ட நல்ல குணத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. இந்த இரவிலேயும் பாவ மன்னிப்பு பெறாதவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியல் போடுறாங்க. முஷ்ரிகின், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர், முஷாஹின், கெட்ட வார்த்தை பேசுபவர், நடத்தை சரியில்லாதவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல. எனவே இந்த இரவிலும் கூட துர்பாக்கியவான்கள் இருக்கிறார்கள். முதுமின ஹமர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவார்கள். குடியர்கள், அவர்களுக்கும் இந்த இரவிலே பாவ மன்னிப்பு கிடையாது. இறை மறுப்பாளர்கள், பெற்றோர்களுக்கு நோயினை செய்யக்கூடியவர்கள், இது போன்ற பாவங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியமான இரவுகளிலே கூட அல்லாஹ் பாவ மன்னிப்பை தரமாட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். எனவே இப்படிப்பட்ட துர்பாக்கியவான்களுடைய கூட்டத்தை விட்டு எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. வரக்கூடிய ரமலானை ஆரோக்கியமான முறையிலே அடைந்து ஆரோக்கியமாக முழுமையாக நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அந்த ரமலானிலே
செய்யக்கூடிய பாக்கியத்தையும், தேடாமல் அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் துஆ செய்யக்கூடிய ரகசியமான ஏழைகளுக்கு தேடி சென்று தர்மம் செய்யக்கூடிய நல்ல பழக்கத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.